நான் இப்போ வரைக்கும் ஒரு 2, 3 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் ஷார்ட்கட்டுக்கு. நான் ஏன் இத சொல்றேன்னா, நானும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்க கேட்கலாம், "ட்ரை பண்ற நீ எப்படி ஷார்ட்கட் போடுற?" அப்படின்னு. நான் வந்து லைக்குக்காகலாம் இது போடல. எனக்கு மெமரியில இருக்கணும். அதாவது நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெமரி பவர் இருக்கும். ஒரு சிலருக்கு எழுதி பார்த்தா வரும். ஒரு சிலருக்கு படிச்சா மட்டும் வரும். நான் இந்த மாரி வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டைமுக்கு இந்த வீடியோ பண்ணணும். இத வந்து எக்ஸாம்பிளா சொன்னோம் அப்படின்ற மாரி இருக்கும். நமக்கு வந்து வேலை வாங்கணும் அவ்வளோதான். நீங்களும் இந்த மாரி புதுசா இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க எக்ஸாம்ல அப்படின்னா, நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னா என்ன? லைக் தேவையில்ல, சப்ஸ்கிரைபர் தேவையில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாரி ஷார்ட்கட் சொன்னா, இது மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு மார்க் போயிரும் அப்படி இல்ல. உங்களுக்கு தான் அது பெனிஃபிட்டு. திரும்ப திரும்ப நீங்க வீடியோ போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, அத வீடியோவா கிரியேட் பண்ணி போடுங்க. மேக்ஸ்க்கு போடுங்க, தமிழுக்கு போடுங்க, பாலிட்டிக்கு போடுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க.